எங்கள் ஊரில் 100 நாள் வேலை திட்டம் எல்லா ஊர்லேயும் நடக்குதுல்ல சார். 100 நாள் வேலை திட்டம் இங்கேயும் இருக்குன்னா 100 நாள் வேலை திட்டம் எங்கள் கிராமத்தில் வந்தாங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த கிராம பணிகள்லாம் நடத்தும்போது ஒருத்தர் என்ன பண்ணார், குழி தோண்டிக்கிட்டே வந்தார். பின்னாடி இருந்து ஒருத்தர் என்ன பண்ணா, அந்த குழியை மூடிக்கிட்டே வந்தான். ஒருத்தர் தோன்றாரு, ஒருத்தர் மூடுறாரு, தோன்றாரு மூன்றாரு. நான் போய் கேட்டேன், என்னையா பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு. என்னையா பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? ஐயா, எங்களுக்கு இங்கே ஃபுல்லாக மரம் நடுற வேலை கொடுத்தாங்க. 3 பேர் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் குழியை தோண்டணும், 2வது ஒருத்தர் மரத்தை நடணும், 3வது அந்த குழியை மூடணும். இன்னைக்கு மரம் நடுறவன் லீவு. நாங்க என் வேலையை செய்யாம இருக்க முடியாது. அதுக்காக நான் வாங்கின காசுக்கு நான் தோண்டுவேன், அவன் வாங்கின காசுக்கு அவன் மூடிட்டு போயிடுவான். முடிஞ்சிச்சு. இது கடமைக்கு செய்யறது. ஒரு கோயில், ஒரு சிற்பி, அந்த சிற்பி என்ன பண்றாரு, பாவை விளக்குன்னு ஒரு சிற்பம் செய்யறாரு. இந்த பாவை விளக்கு சிற்பம் பாத்தீங்களா, இப்படி பொட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பாவை விளக்குன்னு ஒரு சிற்பம் செய்யறாரு. அந்த சிற்பத்தை பார்த்தாக்கா அப்படியே அந்த சிற்பத்துக்கு பக்கத்திலேயே அதே மாதிரியே இன்னொரு சிற்பம் இருக்கு. அப்படியே இருக்கு, அதே மாதிரி இன்னொரு சிற்பம் இருக்கு. இப்ப கோயில் தர்மகர்த்தா வந்து கேட்கிறாரு, எங்க இந்த 2 சிற்பத்தையுமா கோயில்ல வைக்க போறீங்க, 2யுமா வைக்க போறீங்க? அவர் சிற்பி சொல்றாரு, இல்ல ஒரே ஒரு சிற்பம் தான், ஆனா அது சிதிலம் அடைஞ்சிருச்சு. இந்த சிற்பம் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருச்சு, அதனால நான் இன்னொரு சிற்பம் செஞ்சேன். இவர் பார்க்குறாரு, அப்படி ஒன்றும் சிதிலமாலாம் தெரியல, அவ்வளோ அழகா இருக்கு அந்த சிற்பம். இதுல என்னங்க சிதிலம்? சிதிலம்லாம் இல்லையா, நல்லா தானே இருக்கு, இதுல என்ன சிதிலம்னு கேட்கிறாரு. இல்ல, பெண்கள் வந்து பின்னல் பின்னுவாங்கல்ல, இந்த 3 முடிப்பு போட்டு பின்னல் பின்னினா கடைசியா வந்து முடிக்கிற இடத்துல 3ஆ போட்டு முடிக்கணும். இந்த கீழே முடிக்கிறாங்கல்ல, 3 பின்னல் போட்டா கீழே 3ஆ போட்டு முடிக்கணும். அது அந்த காலத்துல பின்னவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பின்னலும் இல்லை, கூந்தலும் இல்லை, அது பரவாயில்ல. அந்த 3 பின்னல் போட்டு 3ஆ முடிக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், 3 பின்னல் போட்டு 2ஆ போட்டு முடிச்சிட்டேன். அதனால இது சிதிலம் அடைஞ்சிருச்சு, நான் இன்னொரு சிற்பம் செஞ்சேன். எவ்வளவு நாள் ஆச்சு? 8 மாசம் ஆச்சு. இந்த இன்னொரு சிற்பம் செய்யறதுக்கு அதுக்கும் 8 மாசம் ஆச்சு. இதை எங்க வைக்க போறீங்க? இந்த கோயில் கோபுரத்துல 80 அடி கோபுரத்துல 80வது அடியில கொண்டு போய் இந்த சிற்பத்தை வைக்க போறேன். இவர் கேட்டாரு தர்மகர்த்தா, அறிவு இருக்கா அவனுக்கு? கோயில் கோபுரத்துல 80வது அடியில இந்த சிற்பத்துல பின்னாடி இருக்கக்கூடிய கூந்தல்ல 3 முடிப்பு போட்டிருக்கா, 2 முடிப்பு போட்டிருக்கான்னு யாருக்கு தெரிய போகுது? இதுக்காகவாயா 8 மாசம் இன்னொரு டெடிகேஷன் இன்னொரு சிற்பத்தை செஞ்ச? இது யாருக்கு தெரிய போகுது? இது யாருக்கு தெரிய போகுதுன்னு அவர் சொன்னாரு, எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமேயா. நான் இந்த கோயிலை கடந்து போகும்போதெல்லாம் இந்த சிற்பம் சரியில்லைன்றது எனக்கு தெரியுமே. நான் அடுத்தவர்களுக்காக என் வேலையை செய்வதில்லை, நான் எனக்காக என் வேலையை செய்கிறேன். நம்ம தொழில் ரீதியான வாழ்க்கையில எப்படி தெரியுமா வெற்றி பெற முடியும்? அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல தோத்துருவோம். நம்மை நாம் திருப்திப்படுத்துவதற்காக ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு மேடையில பேசும்போது கைதட்டல் வாங்குறது ரொம்ப சுலபம். ஒரு கவிதையாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீங்க கைதட்டிடலாம், அது உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்ற விஷயம். ஆனா நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு தெரியும்ல, இன்னைக்கு நம்ம சொன்னதுல ஒரு 10 விஷயமாவது முன்னாடி இருக்கிறவங்களுக்கு போயிருக்கும்பா. இந்த முன்னாடி இருக்கிறவங்களுடைய முகத்தை பார்த்தா தெரியும்ல, இந்த விஷயம் அவங்களுக்குள்ளர போயிருக்கு. ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை நம் உதட்டிலிருந்து உதிச்சிருக்கு. அந்த ஒரு திருப்தி. சிப்பி இருக்குல்லங்க கடல்ல, இந்த சிப்பி இருக்குல்ல, கடல் முழுக்க தண்ணி இருக்குல்ல, ஆனாலும் சிப்பி என்ன பண்ணுமா, தாகத்தோடயே இருக்கும். கடல் முழுவதும் தண்ணி இருந்தாலும் சிப்பி தாகத்தோடயே இருக்கும். மழை நீர், ஒரு சொட்டு மழை நீர் விழும்போது எனக்கான மழை நீர் அதை பிடித்து மூடிக்கொள்ளும். அந்த மழை நீர் தான் முத்தாக மாறும். நம்மை சுற்றி அத்தனை உப்பு தண்ணீர் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வார்த்தை உதிர்ந்து விட்டால், அதை நீங்கள் பிடித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை முத்தாக மாறிவிடுமான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேள்வி தான் இந்த புத்தக திருவிழாவும் இந்த மேடையும். ஏதோ ஒரு புத்தகத்தினுடைய ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு புத்தகத்தினுடைய ஒரு எழுத்து மாற்றிடாதார்.